பெரும்பாலும் இந்த குருச்சனி சேர்க்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்டதுக்கும் துணை போறது இல்லை. இயல்பாகவே அந்த குருச்சனி சேர்க்கை அவர்களை வந்து ஒரு நியாயத்தின் பால் நிற்கிறது தான் அவங்களுடைய இயல்பாகவே வச்சு. ஆனால் குருச்சனி சேர்க்கை உள்ளவர்கள் நிச்சயமாக பணம் சம்பாதிப்பார்கள். ஆனால் பெரும் உழைப்புக்கு அப்புறம் அந்த பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் குருச்சனி சேர்க்கை இருக்கா, முதல்ல குழந்தைகள் அவங்களுக்கு அமையறதுலேயே வந்து தாமதம் ஏற்படும். இந்த குருச்சனி சேர்க்கை வந்து பெரும்பாலும் வந்து திருமணத்தை தாமதப்படுத்தும். அந்த குழந்தைய வந்து மட்டம் தட்டுறது, இல்லை உன்னாலதான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றது, இது வந்து மேற்கொண்டு அந்த கர்மாவை வந்து சேர்க்கும். உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் அந்த குழந்தை வந்திருக்கு. குரு சனி சேர்க்கை. வணக்கம். குரு சனி சேர்க்கை. இந்த குரு சனி சேர்க்கை உடையவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடவுள் பக்தி நிறைந்தவர்கள். கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மட்டும்தான் பயப்படுவாங்க, வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம். பெரும்பாலும் இந்த குரு சனி சேர்க்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்டதுக்கும் துணை போறது இல்லை. இயல்பாகவே அந்த குரு சனி சேர்க்கை அவர்களை வந்து ஒரு நியாயத்தின் பால் நிற்கிறது தான் அவங்களுடைய இயல்பாகவே வச்சிருக்கு. குரு சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு வந்து இயல்பாகவே உழைக்கும் குணம் ஜாஸ்தி. உழைப்புனா சிறு வயதிலே நிறைய பணம் சேர்த்துடணும், பணத்தை எப்படியே சேமிச்சிடணும், பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பரிதவிப்பு இருந்துட்டு இருக்கு. ஏன்டா பணம் இருக்க, பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், அதுக்காக நீ இவ்வளவு பணத்தை தேடி ஓட வேண்டியது இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த குருச்சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு அந்த பணத்தின் மீது பணம் இல்லைன்னா என்ன ஆயிரும், வந்து கர்மகாரகன். அப்ப இந்த சனி போய் குருவோட சேரும் போது அந்த ஜாதகருக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பணத்தின் சார்பாக பணம் வரும், இல்லை யாருக்காவது வந்து அவங்க கொடுக்குற மாதிரியே இருக்கும். கமிட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணத்துக்கான கமிட்மெண்ட்ஸும் அப்படி கூடவே இருக்கும். அப்ப எப்போதுமே பணத்துக்காக அவங்க வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய, இல்லை பணத்துக்காக ஓடக்கூடிய அமைப்புலயே அந்த ஜாதகம் வந்து அவங்களை வச்சிருக்கும். இது வரமும் அதான், சாபமும் இதுதான். பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவன் பணம் சம்பாதிப்பாங்க, ஆனா அந்த பணத்துக்கான கமிட்மெண்ட்ஸும் கூடவே இருக்கும். இவர்கள் வந்து எப்படியாவது நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சிடணும், பணக்காரனா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மற்ற ஜாதகர்களை விட இவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா குருவோடு சேர்ந்த அந்த சனி வந்து அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்துரும். உழைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். சனி வந்து எங்க இருக்காரோ அங்க வந்து உழைக்க வைப்பாரு, உழைப்புக்கான ஊதியத்தையும் கொடுத்துருவார். ஏன்னா குருவோட சனி இருக்கார். ஆனா இவங்களுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியில் கொஞ்சம் டிலேடா தான் வந்து அவங்களுக்கு அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருது அந்த அந்த ஜாதகம். ஏன்னா சனின்னு மந்தக்காரகன், கொஞ்சம் டிலே பண்ணுவார் அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து கையில புரள்றது. ஆனா குரு சனி சேர்க்கை உள்ளவர்கள் நிச்சயமாக பணம் சம்பாதிப்பார்கள். ஆனா பெரும் உழைப்புக்கு அப்புறம் அந்த பணம் சம்பாதிப்பாங்க. பணம் சம்பாதிக்க உழைப்பு தேவைதான். பட் சிலருக்கு வந்து பணம் வந்து யார் மூலமாவது வரும், அந்த பணத்தின் மூலமா கிடைக்க வேண்டிய சௌகரியத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்க தானும் சம்பாதித்து தன் குடும்பத்துக்கும் சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய குடும்பத்துடைய பில்லர்ஸா தான் இருக்காங்க. உங்க ஜாதகத்துல குரு சனி சேர்க்கையோ, குரு சனியோட பார்வையோ, குரு வந்து சனியோடைய வீட்லயோ, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த குரு சனியோட அமைப்பு இருக்கும் போது நீங்க கண்டிப்பா நீங்க இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். நமக்கு நாம சம்பாரிச்சுக்கிறத தாண்டி இந்த குரு சனி சேர்க்கை உள்ளவர்கள் தன் குடும்பத்துக்கும் ஒரு பில்லரா, உறுதுணையா, தூணா இருக்காங்க. மற்ற அந்த குடும்பத்து நபர்களுக்கும் சேர்த்து ஓடக்கூடிய, சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புல வருவாங்க. அதுதான் அவங்க ஜாதகத்துடைய அந்த கர்மாவே. ஆனா அதை அவங்க விரும்புவாங்க. நம்ம சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுத்து அதை நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அம்மா அப்பா இவங்க எல்லாமே வந்து அதை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது அவங்க சந்தோஷமே. அந்த பணத்தை தான் சம்பாதிச்சு தானே அனுபவிச்சு தானே சாப்பிட்டு தானே என்ஜாய் பண்றதை விடவும் அதை எடுத்துட்டு போய் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சு அவங்க முகத்தெல்லாம் சந்தோஷம் பார்க்கறது தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். திரும்பி எல்லா காசையும் கொடுத்து திரும்பி ஸ்கிராட்ச்ல இருந்து மறுபடியும் சம்பாதிக்க விடுவாங்க. இது வந்து அந்த ஜாதகத்துடைய இயல்பு. குழந்தைகள் பிறந்த பிறகு இந்த குருச்சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுது. ஆனா அங்கதான் பிஸ்ட். குழந்தைகளால் மனவேதனைப்படாத குருச்சனி சேர்க்கை உள்ளவர்களே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் குருச்சனி சேர்க்கை இருக்கா, முதல்ல குழந்தைகள் அவங்களுக்கு அமையறதுலேயே வந்து தாமதம் ஏற்படும். இந்த குருச்சனி சேர்க்கை வந்து பெரும்பாலும் வந்து திருமணத்தை தாமதப்படுத்தும். ஏன்னா குரு தான் கரு தான் குழந்தை. அப்ப குழந்தை பிறப்புன்றப்போ அது திருமணமும் கூடி வந்துருது இல்லைங்களா. அப்ப திருமணம் தாமதப்படும் போது அது குழந்தை பிறப்பும் தாமதப்பட்டுருது. இல்ல நீங்க வந்து ஓரளவுக்கு நார்மல் ஏஜ் நீங்க கல்யாணம் பண்ணா கூட இந்த குரு சனி சேர்க்கை என்ன பண்ணுது, குழந்தை பிறப்பு தாமதப்படுத்திடுது. ஏன்னா சனி வந்து மந்தக்காரகன் இல்லையா, தாமதத்தை படுத்துவார் இல்லையா. யாரோட சேர்றாரோ அங்க வந்து தாமதத்தை ஏற்படுத்திடுவார். ஏன்னா தாமதத்தின் மூலமா தான் அந்த கர்மா கழியும். அப்ப ஒரு விஷயம் கிடைக்க தாமதப்படும் போதுதான் அதோட மதிப்பு அதிகமாகும். அது வந்து கிடைச்சிராதா அப்படின்னு தவம் கிடைக்க வைக்கும். அப்போ அதோட அருமையும் உங்களுக்கு தெரியும். அது தாமதப்பட மனவேதனை ஏற்படும். அப்ப குழந்தை பிறப்பால், இல்ல குழந்தை இல்லையேங்கிற கவலை, இல்ல குழந்தை இருந்தும் குழந்தையால் மனவேதனை. ரொம்ப சிம்பிளா குருச்சனி சேர்க்கையோட குழந்தைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிப்புல மந்தமா இருப்பாங்க, இல்ல அவங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு மந்த நிலை இருக்கும், இல்ல இவங்க சொல் பேச்சு அவங்க கேட்கறது இல்லை, இப்படி குழந்தைய நினைச்சிட்டே இருப்பாங்க. இவர் ஆல்ரெடி பணம் சம்பாதிக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதகம். மேற்கொண்டு அவங்க மனதுல வந்து ஆறாத காயமா இந்த குழந்தைகளுடைய மனவேதனை இருக்கு. அப்போ ஒரு குருச்சனி சேர்க்கை உள்ளவர்கள் வந்து குழந்தையால் மனவேதனை படும் போது அது அவங்களுடைய கர்மா, இல்ல அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த மனவேதனை கொடுக்குதுன்றதை உணர்றாங்க இல்லையா.
அந்த உணரும் நொடியில இருந்தால் அதுக்கான தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை உணராம அந்த குழந்தை இவங்க திருப்பி காயப்படுத்துறது, இவங்க திட்டுறது, இவங்க அடிக்கிறது, அந்த குழந்தைய வந்து மட்டம் தட்டுறது, இல்லை உன்னாலதான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றது, இது வந்து மேற்கொண்டு அந்த கர்மாவை வந்து சேர்க்கும். உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் அந்த குழந்தை வந்திருக்கு. குரு சனி சேர்க்கை. குழந்தை மூலமா நீங்க மனவேதனைப்பட்டு அது கர்மா கழியணுன்ற விதி இருக்கும் போது நீங்க மீண்டும் குழந்தையே காயப்படுத்தினீங்கன்னா அந்த கர்மா மேற்கொண்டு தானே வந்து அதிகரிக்கும். இதை உணரும் போதுதான் சரி, இந்த குழந்தைய நம்ம நல்லா பார்த்துக்கிறது மூலமா தான் இந்த கர்மா கழிவுங்க உணர்ந்துட்டீங்கன்னா அன்பை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க அன்பை கொடுக்க 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 இந்த கர்மா கழியும். மிக விரைவில் அந்த குழந்தை உங்க பேச்சை கேட்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்போ நீங்க உழைக்க ஆரம்பிக்கும் போது சனி வந்து தன்னுடைய அந்த கரங்களை வந்து தளர்த்தி உங்களுக்கு பணத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். ஓடணும். குரு சனி இருக்கும்போது நீங்க ஒரு இடத்துல உட்கார முடியாது. பணத்துக்காக நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு பிசிக்கல் ஒர்க்கோ இல்லைன்னா வந்து இன்டெலெக்சுவல் ஒர்க்கோ நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த குருச்சனி சேர்க்கையில வந்து பணத்தை சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது, இந்த குருச்சனி சேர்க்கை இருக்கும்போது ரொம்ப நேர்மையான மனிதர்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா இவங்களால வந்து அந்த குருச்சனி சேர்க்கும் போது அது நியாயம், நேர்மை, நீதி இதெல்லாம் பேச வைக்கும். தப்பு செய்ய தோணாது, யாரையும் காயப்படுத்த தோணாது. பெரும்பாலும் இவர்களை ஏமாற்றி இவர்களை வந்து நம்ம நயவஞ்சகமா வந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நிச்சயமா நம்மளை பாதிக்கும். ஏற்கனவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோன்ற ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமும் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு மனநிலையை இந்த குரு சனி சேர்க்கை உள்ளவர்கள் அனுபவிப்பார்கள். லட்சமா சம்பாதிப்பாங்க. ஆனால் அதன் மூலமாக அவங்க அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அதுலேருந்து அவங்க வந்து மீற மாட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு உழைப்பாங்க. இந்த மாதிரி குருச்சனி சேர்க்கை உள்ளவர்கள் இன்னும் சிறப்பான ஒரு பலன் அடைகிறதுக்கும் அவர்களுடைய பணத்தை, அவங்க சம்பாதிச்ச பணத்தை அதன் மூலமாக அவங்க நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும், அவர்கள் குழந்தைகள் நல்ல விதமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் அவங்க வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் கிருஷ்ணரும் மதுரை மீனாட்சியும். வியாழக்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கிருஷ்ணர் வழிபாடோ இல்லை மதுரை மீனாட்சியோ வழிபடும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமான 100% வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். குருச்சனி சேர்க்கை மிக நல்ல சேர்க்கை. அது மதுரை மீனாட்சி அருளால் அவங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். நன்றி.